நான்காம் தந்திரம் திருவம்பல சக்கரத்தில் 39வது மந்திரம் பார்க்கிறோம். போன வகுப்பில் கொடுத்த அந்த குறிப்புகள் அதில் கடைசி பக்கம். அது அற்ற இடத்தே அகாரமதாவது உற்ற இடத்தே உருபொருள் கண்டிட செற்ற மறுத்த செழுந்துடர் மெய்ப்பொருள் குற்ற மறுத்த பொன்போலும் குளிகையே என்று வருது. அந்த அற்ற இடம் என்று ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது யோக நிலையில ஆதாரங்களை எல்லாம் கடந்த இடம் என்று அர்த்தம். ஆதாரங்களோடு இருந்தால் அது ஆதார யோகம், ஆதாரங்களை கடந்தால் அது நிராதார யோகம். அதாவது நம்முடைய தலை உச்சி இருக்கு இல்லையா, அதற்கு மேல் துவாரசாந்தம் சொல்றோம் இல்லையா, 12 அங்குலம், அது நிராதாரம் என்று சொல்றோம். புருவநடு வரையில் நமக்கு ஆதாரம், 6 ஆதாரம். ஆதார யோகம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், உடம்பை ஆதாரமாக வைத்து அந்த யோகம் செய்கிறோம். எனவே நமக்கு உடம்பு ஆதாரம், எனவே அது ஆதார யோகம். இன்னொன்று, உடம்பிலே 6 ஆதாரங்கள் நமக்கு துணையா இருக்குது. மூலாதாரத்திலிருந்து புருவநடு வரையில் ஆதாரங்கள் துணையா இருக்குது. எனவே 6 ஆதாரங்கள் என்று சொல்லி அந்த 6 ஆதாரங்களை நாம் விரிவாக படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் வித்தியாசம் உண்டுன்னு சொல்றோம். அதுக்கு தாமரை போல அது வடிவம், சக்கரம் அந்த ஆதாரம் தாமரை போன்ற வடிவம். அது 4 இதழ் முதல்ல மூலாதாரம், அப்புறம் 6, அப்புறம் 10, 12, 16, 2 என்று ஆக்ஞையிலே 2 முடியும். மூலாதாரத்திலே 4 இதழாக இருப்பது இடையிலே எண்ணிக்கை அதிகம் பெற்று விரிவடைந்து மறுபடியும் புருவனொடுக்கு போகிற பொழுது 2ஆக குறுகுகிறது, கூம்புகிறது. ஒரு தாமரை என்று சொன்னால் அது மலரும் கூம்பும் 2 உண்டு. காலையிலே அது மலரும், மாலையிலே அது கூம்பும் என்பது நமக்கு வழக்கம். அதுபோல இந்த 6 ஆதாரங்கள் இதழ்களால் விரிந்தும் குவிந்தும் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் பீஜாட்சரம் உண்டு, அதிதெய்வம் உண்டு. நமக்கு இதெல்லாம் என்ன சொன்ன விஷயம்தான். அதிதெய்வம் என்ற பொழுது மூலாதாரம் என்றால் கணபதி தான் நமக்கு மூலாதார தெய்வம், அதிதெய்வம். கன்னி மூல கணபதி என்று கூட பாடுறாங்க இல்லையா. அதனால மூலாதாரம் என்பது கணபதிக்கு. அது பிரம்மனுக்கும் சேர்த்து சொல்வாங்க. பிரம்மனுக்கும் கூட மூலாதாரம் இடம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. ஏன்னா கணபதியும் பிரம்மச்சாரி, பிரம்மனும், கணபதியும் பிரம்மச்சாரி, பிரம்மனும் பிரம்மச்சாரி. அது வடக்க தான், நமக்கு கிடையாது. சித்தி புத்திலாம் வடக்க தான், நமக்கு கிடையாது. அவர் பிரம்மச்சாரி என்று சொல்றோம் முக்கியமா. அதனால்தான் மூலாதாரத்தில் கணபதியை நாம் வைக்கிறோம். பிரம்மனைத்தான் முதல்ல கும்பிட்டு இருந்தாங்க. விநாயகர் இடம்பெற்ற பின்னாலே விநாயகரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், பிரம்மனுக்கு என்று ஒரு ஆலயம் தனியாக கிடையாது, ஒரு இடம் கிடையாது. அது ஆதாரத்திலும் பிரம்மனுக்கு இடம் கிடையாது. போனா போது என்று கணபதியோடனா உட்காந்துக்க, கூட போய் உட்காந்துக்க என்று அப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. இதெல்லாம் சிந்திக்கிற பொழுது பிரம்மனை அதிகமாக சிந்திப்பது என்பது இல்லை. திருமாலை சிந்திக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். ஏன்னா அவர் தான் காக்கிற கடவுள்னு விடாமல் நம்ம கும்பிட்றோம். பிரம்மன் படைக்கிற கடவுள்னா படைப்பில் நமக்கு ரொம்ப விருப்பம் கிடையாது. ஏண்டா பிறந்தோன்னே பல பேர் கேட்குறாங்க இல்லையா, அது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கே கூட அந்த சலிப்பு வருது இல்லையா. இரண்ய கர்ப்பம் மதம் என்று ஒன்று இருந்தது. பிரம்மனை பரம்பொருளாக வைத்து வழிபடுகின்ற தெய்வம் மதம், அது இரண்ய கர்ப்ப மதம் என்று. இரண்ய கர்ப்பன் என்றால் பிரம்மனுக்கு ஒரு பெயர். பொன்னிறமாக இருக்கிறான் என்பதனாலே இரண்யம் என்றால் பொன் என்று அர்த்தம். பொன் போல இருக்கிறான் நிறம் என்று, பொன்னிறம் வாய்ந்திருக்கிறான், எனவே பிரம்மன் என்று அவரை வழிபடுகின்ற முறை உண்டு. அறுவகை சமயத்தில் இரண்ய கர்ப்பம் என்ற ஒரு மதம் இருந்தது. அது இப்படி அதிகமாக இல்லை, பிரம்மனை கும்பிட்றதுக்கு அதிகமாக இல்லை என்றாங்க.
அது மட்டுமல்ல, பிரம்மனை பற்றி சொல்லுகின்ற கதைகளும் கூட பொருத்தமாக நமக்கு தெய்வத்தினுடைய நிலை இல்லை. அது சாதாரண ஒரு ஆன்மாவை தான் அவர் சொல்கிறோம். அவனே படைக்கின்ற ஒரு பெண்ணை அவனே விரும்பி பார்க்கிறான்னு சொன்னால் அது ஒரு தெய்வத்தினுடைய செயல் அல்ல என்று நம்முடைய கொள்கை. இதெல்லாம் அப்புறம் பிரம்மச்சரியம் என்பது நமக்கு உடன்பாடு கிடையாது. முதல்ல பிரம்மச்சரியா இருக்கிறாரு, நாம் என்ன சொல்கிறோம், இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறோமே தவிர அவர் பிரம்மச்சாரின்னு சொல்கிறதே கிடையாது. பிரம்மச்சரியத்தில் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. பௌதிக பிரம்மச்சரியம், நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்று ரெண்டாக சொல்கிறாங்க. பௌதிக பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மச்சாரியாக இருந்து பின்னால் கல்யாணம் பண்ணிக்குவான். படித்து விட்டு படிப்பு முடிந்த உடனே கல்யாணம், அது கல்யாணத்தை நோக்கி போகின்றான் அந்த இளைஞன். நைஷ்டிக பிரம்மம் என்று பிரம்மச்சரியன் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டான். வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் கல்வி அப்புறம் மற்ற துறவுக்கு நேராக போயிடுவான். அதனால் பிரம்மச்சரியம் இடையில் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் இல்லாமல் சன்னியாசம் போகிறதும் உண்டு. பிரம்மச்சரியாக இருந்து இல்லறத்துக்கு கிரகஸ்தனாகி பின்னால் வானப்பிரஸ்தம் போய் பின்னாலே சன்னியாசம் ஆவது உண்டு. திருவள்ளுவர் இல்லறம் துறவரம் தான் சொல்கிறார். ஆனால் பரிமேலழகர் தான் ரொம்ப நுட்பமாக அவருடைய சாதுரியத்தினால ஒரு குறள் சொல்கிறார். வள்ளுவர் இயல்பினால் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்று முயல்வார்னு ஒரு வார்த்தை வருது. அதாவது அவன் ட்ரை பண்ணுறான், இஸ் ட்ரையிங் டு ரீச் த ஹைட் அப்படின்றோம் இல்லையா. முயல்வார் என்று சொன்னால் முயற்சி செய்கிறான்னு அர்த்தம். அது என்ன எழுதுகிறார் பரிமேலழகர், இல்லறத்தில் இருக்கிற இயல்பினால் இல்வாழ்வான் அவன் வானப்பிரஸ்தத்துக்கு முயல்கிறான். அடுத்த நிலைக்கும் அங்கே ஒன்றும் இல்லை, பாட்டில் கிடையாது. வள்ளுவர் இந்த 4 ஆசிரமங்களை சொல்லுகிறார் என்றதுக்காக பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் என்ற நிலை அவங்களுக்கு தான். ஆசிரமம் வருணாசிரமம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வருணாசிரமத்தில் ரெண்டுமே நமக்கு அவங்க சொல்கிற ரெண்டுமே உடன்பாடு கிடையாது. அவங்க வருணம் என்று சொன்னால் பிறப்பிலே வருணம்ன்றாங்க. பிறப்பினால் பார்ப்பான், பிறப்பினாலே வைசியன் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால், தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் மரபியல்னு ஒன்று இருக்குது. அந்த மரபியலில் என்னெல்லாம் மரபு என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது இடையில் திடீர்னு முக்கோல் கரகம் மனை என்று துறவிக்குள்ள அந்த அடையாளம்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் வைசியன் பெருமே வாணிக வாழ்க்கை என்று வைசியன்னு சொல்கிறார். திடீர்னு 4 வருணத்தை அங்கே சொல்கிறாங்க. தொல்காப்பிய ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் தொல்காப்பியர் சொல்லலைன்ட்டாங்க. ஏன்னா அங்கே பொருத்தம் இல்லாமல் மரபில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்தால் திடீர்னு இந்த 4 வருணத்தை சொல்லுவாங்க, பின்னாலே யாராவது சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது முக்கியமாக வைசியன் என்ற சொல் தொல்காப்பியத்தில் கிடையாது. அந்த காலத்தில் வைசியன் சொல்லே கிடையாது. வாணிகன் சொல் இருக்குது. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் சொல்கிறோம், வாணிகத்தை சொல்கிறார். வைசியன் என்ற வார்த்தை அங்கே கிடையாது தொல்காப்பியத்தில். ஆனால் அது பின்னால் சேர்க்கப்பட்டது என்று இடைச்செறிகள் பல தொல்காப்பியத்தில். அது முக்கியமாக இது ஒரு 16 சூத்திரமோ 13 சரியாக நினைவில் எனக்கு. அந்த 13 அல்லது 16 சூத்திரங்கள் இடைச்செறிகள் என்றதை மறுக்கிறார் தொல்காப்பியர் சொல்லன்றார். ஏன்னா நமக்கு பிறப்பினாலே வருணம் கிடையாது. ஆதி காலத்தில் முதற்காலங்களில் தொழிலால் வர்ணம் இருந்தது, தொழிலால் சாதி. இவர் ஆசிரியர், இவர் ஆசிரியர் சாதி. இப்போ சொல்கிற மாதிரி செட்டியார் முதலியார் கிடையாது. தொழில் என்ன, இவர் வாணிகர், வாணிகரே ஒரு உப்பு வாணிகர் உமணர் என்றே சொல்கிறாங்க. உமணர் என்றே உப்பு வாணிகளுக்கு உமணர்னு பெயர் அந்த காலத்தில். அந்த மாதிரி தொழில் வைத்து பெயர் வந்திருக்குது நமக்கு. பார்ப்பான் என்று சொல்லு கூட அப்படி தான் சொல்கிறாங்க. பார்ப்பான் என்று சொன்னால் வேதங்களை எல்லாம் நுணுகி பார்ப்பான், ஆராய்ந்து பார்ப்பான் என்பதால் தான் பார்ப்பான் பெயர். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வரலாற்றில் ஒன்று ஒன்று மாறி வரும் இல்லையா. பார்ப்பனர்ன்ற ஒரு சொல் இருக்குது. பார்ப்பான்றது ஒரு சொல், பார்ப்பான் தான் சொல், பார்ப்பனன்னு சொல்லலாம். தொல்காப்பியர் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம், பார்ப்பன பக்கம்னே சொல்கிறார். திருவள்ளுவர் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொன்ற கெடும் என்று சொல்கிறார். இதெல்லாம் அவங்க பார்க்குறோம். பெரிய புராணத்தை சேர்க்கிறார், ரொம்ப அழகாக ஒரு இடம் சொல்கிறார். சிவகோசரியார் குடும்பித்தேவரை நாள்தோறும் வழிபடுகின்றவர் நமக்கு தெரியும். ஆகம முறைப்படி வழிபடுறார்.
கண்ணப்பர் திண்ணனாராக இருக்கிற கண்ணப்பர் வேடராக இருக்கிறவர் அந்த நாகனை கேட்கிறார், நாணனை கேட்கிறார். இது அங்கே என்ன நடக்குது, என்ன அங்கே மேலேன்னா குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொன்னோடனே போயிடுறார். போனோடனே அந்த பச்சலை மற்றெல்லாம் பூவெல்லாம் பார்க்கிறார். திண்ணனார் வேடர் தானே, அவர் என்ன தெரியும், மச்சி இது செய்தார் யாருன்றார். மச்சின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். மச்சின்னா வெரி குட் அப்படின்றார் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது, இது மேலே பூவெல்லாம் போட்டிருக்காங்களே, சந்தனம் வச்சுருக்காங்களே, மச்சி இது செய்தார் யாருன்னு கேட்குறார். நானே கேட்டபொழுது அவர் என்ன பதில் சொல்கிறார், உங்கள் அப்பாவும் நானும் ஒரு காலத்தில் ஒரு தடவை இங்கே வந்தோம், அப்போ ஒரு பார்ப்பான் அங்கே பார்ப்பான்ற, அங்கே ஒரு பார்ப்பான் பறைந்தான் என்றால் சவுண்டாக ஒரு பாட்டு பாடினான். துலோகம் சொல்லியிருக்காரு, ஏதோ சுலோகம் சொல்லியிருக்காரு வடமொழியில். சவுண்டாக பறைதல்னா உறக்க கத்துறது. அது அவனுக்கு என்ன தெரியுமா, நான் எனக்கு என்னமோ அவர் வந்தார் ஒரு உறக்கமாக கத்தினாருப்பா அவர் அந்த பார்ப்பான் என்று அங்கே பார்ப்பான் வார்த்தையை அவர் சொல்கிறார். இவ்வளவு நமக்கு இருந்தாலும் கூட அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். பார்ப்பு என்றால் பறவை குஞ்சுக்கு பார்ப்புன்னு பெயர். முட்டையிலிருந்து வருகின்ற பறவை குஞ்சுக்கு பார்ப்புன்னு பெயர். பருந்துடைய பார்ப்பு என்று சொல்லுவாங்க. அதுபோல் இது கோழின்னா கோழியினுடைய பார்ப்புன்னு சொல்லலாம். அந்த முட்டை ஒரு பிறப்பு முதல்ல இருக்குது. கோழி முட்டை இருக்குது இல்லையா, முட்டை ஒரு பிறப்பு. முட்டையிலிருந்து வெளியே வருது இல்லையா, அது ஒரு பிறப்பு. எனவே ரெண்டு பிறப்பு. ரெண்டு பிறப்பு என்பது பறவை குஞ்சுக்கு தானே. எனவே அது பார்ப்புக்கு இரண்டு பிறப்பு. அதுபோல் அந்தணர்களுக்கு அந்த குலத்திலே பிறப்பது முதல் பிறப்பு. உபதேசமான பிரம்மதேசமாகி காயத்ரி மந்திரம் சொன்னால் இன்னொரு பிறப்பு. இன்னும் முதல் நீ பிராமணன் ஆனாய் என்று சொல்கிறாங்க. அப்போ அவளை இருபிறப்பாளர் துவிஜன் என்று வடமுடைய துவியன் வாங்க, இருபிறப்பாளர்னு வாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா பார்ப்பு அன்னார், பார்ப்பு போன்றவர் இருபிறப்பு எதுக்கும் உண்டு, அவளுக்கு இருபிறப்பு அல்லவா. எனவே பார்ப்பு அன்னார் பார்ப்பனர் என்று இதெல்லாம் பார்ப்பான்ற சொல்லுக்கு இப்படி விளக்கெல்லாம் தந்திருக்கிறாங்க. அது நிறைய மறையவன்ற ஒரு வார்த்தை இருக்குது, வேதியன்ற வார்த்தை, இதெல்லாம் தமிழில் நிறைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வந்திருக்குன்னு பார்க்கிறோம். இது பார்ப்பான் நல்ல தமிழ்ச்சொல். தொல்காப்பியத்தில் ஒரு நல்ல தமிழ்ச்சொல். பார்ப்பான்னு என்ன சொன்னேன், ஆழ்ந்து பார்ப்பான் என்று. மாயவரத்தில் நான் இருந்தபொழுது 4 வருஷம் இருந்தேன். அப்போ கம்பன் கிழங்கு அங்கே நடக்கும். அப்போ கவியரங்கத்துக்கு நான் போகிறது வழக்கம். அப்போல்லாம் கவிதை, அப்போல்லாம் அந்த கவிதை பைத்தியம் எழுதுறது உண்டு. அப்போ போய் எழுதும்பொழுது அப்போ தான் அந்த ஞாபகம், லேசாக ஞாபகம், அந்த பாட்டு. அதை இவ்வளோ அழகாக கம்பன் ஆயிரக்கணக்காக பாடியிருக்கார். ரொம்ப கற்பனையோடு பாடுறாரு. கற்பனையாக பாடிய கம்பன் எந்த சாதி, அவன் என்ன ஜாதி, கம்பன் என்ன ஜாதி என்று முதல்ல ஆரம்பிச்சுட்டு அவன் தமிழ் காத்த முதலியான். தமிழ் காத்த முதல்ல அவரே முதலியார், தமிழ் காத்த முதலியான், சாதி நாடான், அவன் சாதி நாடமாட்டான். தமிழ் காத்த முதலியான், சாதி நாடான். அப்புறம் செவியில் செஞ்சொல் அமுதமனை ஊற்றிடவே பார்ப்பான், அமுதமாக செவியில் ஊற்றான் எனவே பார்ப்பான் என்று அந்த காலத்தில் அப்படி எதுவோ பாடணும். அந்த பார்ப்பான் என்பதற்கு அதான் அர்த்தம், ஆழ்ந்து பார்ப்பான், உன்னை இதாக பார்ப்பான்னு. நச்சினார்க்கினியர் உரையில் என்ன பண்ணுறார், அணவுதல்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழில். அணவுதல் என்றால் நெருங்குதல்னு அர்த்தம். அந்த மேல் அன்னம் இருக்கு இல்லையா, அது கூட அதுதான் நாக்கு அணவுதல், அது தடவுதல் இல்லையா, அணவுதல் நெருங்குதல்னு அர்த்தம். அதை வைத்து கொண்டு தான் நாம் அணவுதல் என்ற அண்ணுதல் என்று சொல்கிறோம். அணவுதல்ன்ற வார்த்தை கொஞ்சம் பேச்சு வழக்கில் அண்ணுதல் என்று, அண்ணுதல் தான் நெருங்குதல்னு அர்த்தம். சிவபுராணத்தில் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆகவம் ஆகி நின்று அன்னிப்பான் வருது. அன்னித்தல் என்பது வேறு, அண்ணுதல் என்பது வேறு. அன்னித்தல் என்றால் இனித்தல்னு அர்த்தம், இனிப்புன்னு அர்த்தம். ஆகவம் ஆகி நின்று அன்னிப்பான், நமக்கு இனிப்பாக இருப்பான், நமக்கு அருள் புரிவான் என்று சொல்கிறது அங்கே அன்னித்தல். அண்ணுதல் என்று சொன்னால் நெருங்குதல். அதனால்தான் வீட்டில் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. தம்பி இருந்தால் தங்கை இருந்தால் அண்ணங்கிட்ட சொல்லுவாங்க, நெருங்கி சொல்லலாம். எனவே தைரியமாக நெருங்கி சொல்வதாலே அண்ணன், நெருங்கி சொல்வதாலே அண்ணி. அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, அப்பா கிட்டையும் சொல்ல முடியாத போது நெருங்கி சொல்கிறதுக்கு உறவாக இருப்பதனால தான் அவங்களை அண்ணன் அண்ணி என்று பெயர் வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பேச்சு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு எட்டாறு தம்பிக்கு எட்டுன்னுவாங்க தெரியுமா, அந்த பழமொழி நமக்கு விடுகதை போடுவாங்க. அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டுவோம். ஒரு நியாயமாக அண்ணனுக்கு தானே எட்டணும், தம்பிக்கு எட்டக்கூடாது. வாயில் அண்ணன்னு சொன்னால் உதடு ஒட்டாது,
தம்பின்னா ஒட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் வேடிக்கையாக சொன்ன விஷயங்கள். அதனால் வருணாசிரமம் என்றால் வருணன் நமக்கு உடன்பாடு கிடையாது, பிறப்பினால் நமக்கு உடன்பாடு கிடையாது, தொழிலால் தான் பின்னால் வந்தது. அதைவிட தமிழருக்கு எது முக்கியம் என்றால் ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கத்தால் தான் சாதி. ஔவையார் வேற சொன்னார், இட்டார் பெரியோர் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்னார். இழிகுலத்தோர்னு சொல்லிட்டார். இவன் பெரியவன், கொடுக்கிறவன் தானே பெரியவன், வைத்து கொண்டு கொடுக்காம இருக்கிறானே இடாதார், அவன்லாம் இழிகுலத்தார்னு சொன்னான். அப்போது ஒழுக்கம் சரியா இல்லை, ஈகை என்ற பண்பு அவங்ககிட்ட இல்லை. அதை வைத்து தான் நமக்கு ஒழுக்கம் என்று வந்தது. அதில் வடமொழியிலே வேளாளர்களை சூத்திரர்கள் சொல்லுவாங்க. நாம் அது மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவோம். ஏன்னா நாம் தான் சூத்திரதாரி இல்லையா, கயிறு எல்லாத்தையும் ஏற்கிறது நாம் தான் ஏற்கிறோம், உலகத்தையே ஏற்கிறது நாம் தான் என்று வேளாளர்களை அவங்க சூத்திரதாரன்னு சொல்லுவாங்க. அந்தனர் அரசன் அவங்கள உயர்வாக சொல்லிட்டு வேளாளர் கூடிய வேளாளர்னு சொல்லாமல் சூத்திரன்னா கீழ் ஜாதி என்று அவங்க சொன்னாங்க. அதனால் அவளுக்கு வேதம் ஓத முடியாதுன்னாங்க. இதெல்லாம் நமக்கு வருணம் நமக்கு உடன்பாடு கிடையாது. அதே தான் ஆசிரமம். ஆசிரமம் என்றால் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலை. 4 நிலையில் இல்லறம் துறவரம் தானே தவிர 4 நிலை நமக்கு கிடையாது. பிரம்மச்சரியம் முடிச்சுட்டு கிரகஸ்தம் முடிச்சுட்டு வானப்பிரஸ்தம் அந்த வரன்முறை கிடையாது. இல்லறம் தான். துறவரம் நமக்கு கிடையாது. ஆனால் வள்ளுவர் துறவரம் சொல்கிறார். சில பேர் இயற்கையாக துறவு செய்யலாம்னு நினைப்பாங்க, சில பேருக்கு இயற்கையாக வேண்டாம் வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. அதுக்காக துறவரத்தை சொல்கிறார். ஆனால் சொல்கிற பொழுது ஏன் துறவரத்தை போய் என்னையா பண்ண போகிறோன்னு கேட்குறார். அவரே கேட்குறார், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றில் புறத்தாற்றில் போய் பெறுவது என்னையா பண்ண போகிற, அங்கே போய் இங்கேயே ஏறா, ஏன் அங்கே போகிற என்றெல்லாம் சொன்னால் துறவரம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா துறவிகள் நமக்கு, பெண்களுக்கு துறவே கிடையாது. ஏன்னா துறவே இல்லாத போது பெண்களுக்கு துறவு கிடையாது. ஆனால் பௌத்தத்தில் சமணத்தெல்லாம் துறவிகள் உண்டு நமக்கு. சேக்கிழாரே கூட பாடுறார், சமணர்கள் பெண்கள் துறந்துடுவாங்க, துறந்து அந்த துறவிகளோடு இருக்கிற பொழுது அவங்க வேலை என்னன்னு சொன்னால் முடியை பிடுங்கிறது, அவங்களுக்கு முடியை பறித்தல் தான் அவங்க வேலை என்று சொல்லுவாங்க. அந்த குரத்திமார்கள் பேர் அவங்களுக்கெல்லாம். குரத்தியில் சின்னரா போடணும், பெரியரா போட்டால் குறவன் குரத்தி, சமணக்குரத்திகள் என்று சொல்கிறார். அப்படி பெண்கள் அங்கே மற்ற மதங்களில் பெண்களை துறவாக வைத்திருக்கிறாங்க. நமக்கு துறவு என்பது கிடையாது. அதான் மணிமேகலை பௌத்தம் தானே, மணிமேகலையில் இருக்குது. மாறவி கூட துறக்கிறார், அதெல்லாம் பௌத்தத்தை சார்ந்தவன். நமக்கு இது கிடையாது. திலகவதியார் கல்யாணம் இல்லை, அதனால் இம்பர் மனைத்தவம்னாரு சொன்ன. இம்பர் மனையிலே அவங்க வெளியில் போகலை. இம்பர் மனைத்தவம் முடிந்தார், அம்புன் மணி நூல் தாங்காது எவ்வுயிர்க்கும் அருள் தாங்கினார் என்று சொல்கிறார். எனவே அந்த நமக்கு துறவு என்பது நமக்கு கிடையாது. இதெல்லாம் வருணாசிரமம் நமக்கு கிடையாது. மனதர்மம் சொல்லுகின்ற ஒழுக்கெல்லாம் நமக்கு இல்லைன்னு பார்க்கிறோம். ஆனால் எது உண்மை என்றால் ஒழுக்கத்தினால்தான் நமக்கு சாதி என்று. அதனால் நாம் அடுத்த பாட்டை பார்க்கலாம். அடுத்த பாட்டில் முக்கியமாக சொல்கிறோம், அற்ற இடம் என்றால் நிராதார யோகம் அர்த்தம். உடம்பை கடந்து போகிற இடம் அது நிராதார யோகம். அதாவது பிரம்ம ரந்திரம் சொல்கிறோம் இல்லையா, ரந்திரம் என்றால் துளைன்னு அர்த்தம். பிரம்மத்தை நாடுவதற்கு இது துளை, இந்த வழியாக போகணும். உயிர் பிரிகிற பொழுது கூட பிரம்மரந்திரம் வழியாக சென்றால் நமக்கு மறுபிறப்பு கிடையாது. மற்ற எந்த வழியில் சென்றாலும் மறுபிறப்பு உண்டு என்று ஒரு வழக்கம் நமக்கு இருக்குது. அதனால தான் யாருன்னா இறந்து போனாங்கன்னா தேங்காயை உடச்சி வச்சுடுறாங்க. அது மண்டை உடைஞ்ச மாதிரி ஆகுது இல்லையா, அது மண்டை உடைஞ்ச மாதிரி. அவங்க கபால மோட்சம் அடைந்தார்கள், அவங்க பிறப்பு கிடையாது. நம்ம ஒரு நம்பிக்கையாக வைக்கிறோம். அவர் போகிறாரோ போகிறலையோ நாம் அப்படி வச்சுருவோம். தேங்காய் விடன்றோம் இல்லையா, பார்க்கிறோம். காஞ்சி புராணம் படிக்கிற போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். காஞ்சி புராணத்தில் காஞ்சியில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கபால மோட்சம் தான் அவர் சொல்கிறார். அது நமக்கு அவர் எழுதுகிறார், எல்லாருக்கும் பிறப்பு கிடையாது, மறுபிறப்பு கிடையாது என்று எழுதுகிறார். ஆனால் இங்கே நிராதார யோகம் சொன்னால் ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை சென்று உந்தி பெற. திருவுந்தியாரில் 3 இடம் சொல்கிறார். ஆதாரம், நிராதாரம், மீதானம் 3 சொல்கிறார். நிராதாரத்தை கடந்தால் 12 அங்குலத்தை கடந்தால்னா இந்த 12 அங்குலம் வரையில் நமக்கு உடம்பினுடைய அந்த ஒளி இருக்குதுன்றாங்க. ஆரோன்றாங்க இல்லையா, ஆரா, அது அங்கே இருக்குதுன்றாங்க.
அதனால்தான் அந்த காலத்தில் யாருக்காவது திருஷ்டிப்பட்டு போச்சுன்னு சொன்னால் உப்பு எடுத்துக்குவாங்க கையில். உப்பு எடுத்துக்கொண்டு அப்படி சுற்றிட்டு மேலே இப்படி இப்படின்னு சொல்லி இப்படி சுற்றுவாங்க. பார்க்கலாம், இன்றைக்கும் அவங்க செய்வாங்க. உடம்பு தொட மாட்டாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த 12 அங்குலம் அந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு அதை சரி பண்ணால் உடம்பு சரியாக போயிடும். ஆரோவை சரி பண்ணால் சரியாக போகணும். அதுக்கு உப்பு முக்கியம். உப்பு மிக முக்கியமானது. நீங்கள் பார்க்கலாம், கடல் உப்பு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ சொல்கிறான். உப்பை பற்றி சொல்கிற பொழுது கடல் உப்புக்கு கல் உப்பாக இருக்கணும். இப்போ இருக்கிறது எல்லாம் சால்ட்லாம் கிடையாது. கடல் உப்புக்கு அவ்வளோ சிறப்புன்றான். அதான் பெருமா என்ன பண்ணா, எல்லாருக்கும் தேவை என்பதாலே கடல் எல்லாம் உப்பாக வச்சான். தேவை இல்லைன்றதெல்லாம் முத்தை கொண்டு போய் கீழே வச்சான். ஆனால் நாம் அதை விடாமல் அதை தான் போய் எடுக்கிறோம் இல்லையா. உன ஏண்டா முத்து, அது பிரச்சனைடா வேண்டான்னு ஆடி முத்தை இங்கே கீழே வச்சான். அதை போய் நம்ம மூச்சை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா. உப்பு எங்கே வேணாலும் எடுக்கலான்னா அது தேவையான ஒரு பொருள் அல்லவா என்று பார்க்கிறோம். எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோ தான் உயர்ந்தாலும் உப்பினுடைய விலை மட்டும் குறைவாக தான் இருக்கும். எப்பவுமே குறைவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். இப்படிலாம் இயற்கை பெருமான் அப்படி வைத்திருக்கிறான்னு பாருங்கள். அந்த உப்புக்கு அவ்வளோ வலிமை உண்டு. திருஷ்டிக்கு எதுக்கு சொல்லுவாங்க, அந்த திருஷ்டியை வாங்கிடுன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயந்தான். அதனால் நிராதார யோகம் என்று சொன்னால் பெருமானை அடைய வேண்டும் என்று யோகிகள் எண்ணினால் அந்த துளை வழியாக மூச்சுக்காட்டை நிறுத்தி பிளந்து போயிடுவாங்க. அது கபால மோட்சமாக அவள் விரும்பி போகுது. அது தற்கொலை அல்ல. பெருமானை நாடி போவதாலே, இறைவனை நாடுகின்ற அருளுக்கு பாத்திரமாக போக வேண்டிய எண்ணுவதாலே அதை தற்கொலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால் அவனுக்கு பாபம் கிடையாது, அந்த உயிருக்கு பாபம் வராது என்பது நம்முடைய கொள்கை. எனவே யோகிகள் அப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். அற்ற இடம் என்றால் யோக நிலையிலே அற்ற இடம் என்றால் ஆதாரங்கள் எல்லாம் அற்ற இடம்னு அர்த்தம். ஆதாரங்களை கடந்து நிராதாரம்னு அர்த்தம். தோத்திரமாக நீங்கள் பாருங்கள், இது யோகத்தில் பார்த்தா அற்ற இடம். தோத்திரமாக பார்த்தால் உலகப் பற்றியெல்லாம் நீங்கியது, உனக்கு எதுவும் துணை கிடையாது. நமக்கு தந்தை தாய் தமர் தாரம் சுத்தம் எல்லாம் சந்தையில் கூட்டம் என்று நீங்கள் தொடர்ந்து விட்டுட்டீங்கன்னா பெருமான் அற்ற சிவனாக வருகிறான். அற்றவர்க்கு அற்ற சிவன். ஞானசம்பந்த பெருமான் அற்றவர்க்கு அற்ற சிவன் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீ எல்லாவற்றையும் விட்டினா அவர் தயாராக இருக்கிறார், வரதுக்காக இருக்கிறார் என்று பார்க்கும். உனக்கு உன்னோடு வருவார் என்ற அர்த்தம். அது தோத்திரத்தில் அற்றதுன்னா அந்த அர்த்தம். இங்கே அற்ற இடம் என்றால் ஆதாரம் அற்ற இடம். அகாரமாவது என்றால் அந்த அகாரத்தினாலே பிராணாயாமம் செய்து, இப்போ ஆ ஊ மா சொன்னோம் இல்லையா, சிம் அம்சம் என்று சொல்லி சிம் சொன்னோம் இல்லையா, அந்த முறையிலே ரேசித்து கும்பித்தால் நிராதாரமாகிய உச்சியை அடைந்த பொழுது அடைதற்குரிய பொருளாகிய சிவனை காணலாம். யோக நிலையிலே யோக தரிசனமாக பெருமானுடைய சிவ தரிசனம் கிடைக்கும். இவர் பல இடங்கள் இப்படி சொல்லியிருக்கிறார். பல இடங்களில் சொல்கிறார். உங்களுக்கு நான் சொன்ன நினைவு, மூலாதாரத்தில் கனல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். கனல் கொண்டிருக்குது என்றால் அடுப்பில் கொழுந்து விட்டு எரியாமல் நெருப்பு மட்டும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கனல் அங்கே இருக்குதான். அதுதான் உடம்பு பூரா அந்த நெருப்பாக சூடாக இருக்குது, அதுதான் உருவாக்குது பார்க்கும். அதை எழுப்பணுன்றாங்க. அதை எழுப்ப வேண்டும் என்றால் இப்போ சொன்ன மாதிரி காற்று முக்கியம். நெருப்பு எரிய வேண்டுமென்றால் காற்று முக்கியம். அதுக்காக காற்று உள்ளே போகுது இல்லையா, அது பயிற்சியினாலே ரேசிக்கின்ற உள்ளே இழுக்கின்ற அந்த காற்றை கும்பிக்கணும். கும்பிக்கணும், மணிப்பூரகத்தில் கும்பிக்கிறோம். இதெல்லாம் நாம் படித்தோம், இப்போ இங்கேயே வந்து படிச்சுட்டோம். கும்பித்த பின்னால் அடுத்து எங்கே போகணும்னா இப்படி வெளியே இந்த மூக்கு வழியாக வரும். அந்த மூக்கையும் அடைச்சிடணும். மூக்கு 2 மூக்கையும் அடைச்சாச்சு. காது கண்ணெல்லாம் அப்படியே மனசால மூடிடணும். மூடிட்டா அந்த காற்று எப்படா போகிறதுன்னு எண்ணும். நீங்கள் பார்க்கலாம், பெருமானுடைய மெக்கானிசம், பாடி மெக்கானிசம் என்ன பண்ணியிருக்கிறான், உங்கள் நினைவு என்னவோ அப்படித்தான் ரத்த ஓட்டம். அது முக்கியம். உங்கள் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் ரத்த ஓட்டம்ன்றாங்க. பயந்தீங்கன்னா அப்படியே வேகமாக ஓடும், பார்க்கலாம். ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் இந்த ரத்தம் வித்தியாசப்படும். அதுபோல் காற்று, உள்ளே போகிற காற்று என்றால் நீங்கள் அடக்கினா அடக்கி நின்றுட்டே இருக்கும், வெளியே போகிறது காற்றுட்டே இருக்கும். உங்கள் ஆற்றலினாலே மற்ற வழியிலே போகாமல் மூலாதாரத்தில் இருக்கிற கும்பகம் மணிபூரகத்தில் இருக்கின்ற காற்றை மூலாதாரத்துக்கு கொண்டு போகும், திருப்பணும். திருப்ப வேண்டுமெனா எப்படி சார் திருப்புறது, அங்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் கற்பனையில், நம்முடைய கற்பனையை சிந்திக்கணும். இப்போ அந்த காற்று முழுவி மணிப்பூரகத்தில் இருக்கிறது.
இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மூலாதாரம் நோக்கி நகருகிறது. வானிலை அறிக்கை சொல்கிறான் இல்லையா, நகருதுன்னு. அந்த மையம் கொண்டது இப்போ நகருது. அதே மாதிரி மையம் கொண்டிருக்கிற அந்த காற்று மூலாதாரத்தை நோக்கி நகருது. கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்தால் காற்று நகரும். அது சொல்கிறார். எல்லாம் இவர் சொன்ன இதெல்லாம் நம்ம இங்கேயே சொல்லியிருக்கோம். செலுத்தலாம். சில் வரும், சில்லு சில்லுன்னு தரும் வரும் முகத்தில் பரவட்டு வரும். ஓ ஓ ஓ அப்படி போகுது. ரைட்டு. எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பிராணாயம் இவர் எல்லாம் பிராணாயம் முக்கியம் சொல்கிறேன். நீங்கள் யோகத்தில் என்னென்ன பண்ணலாம், சர்வாங்காசனம் போடலாம், மத்மாசனம் அதெல்லாம் பண்ணுங்க. பிராணாயாமத்தை விடாதீங்க. அதை கரெக்டாக பிடிச்சிட்டாலே உங்களுக்கு அதுவே பலன் அப்படின்றார். அதுதான் இப்போ சார் சொல்கிற மாதிரி எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸை யோகத்தில் சில எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக தான் தைரியமாக சொல்கிறேன். நமக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நினைக்கிற பொழுது அந்த மாற்றம் நமக்கு உடம்பில் வரும். மூலாதாரத்துக்கு வந்து விட்டால் அதுக்கு பின்னால் நீங்கள் மேலே ஏற்றலாம். முதுகுந்தண்டு வழி தான் ஏற்றணும். முதுகுந்தண்டு வழியாக ஏற்றி போகிற வழி மாற்றணும். மடைமாற்றம் செய்யணும்னு கூட சொல்வார், பாடுவார். காற்றை மடைமாற்றம் செய்யணுன்றார். மடைமாற்றம் செய்து வந்தால் அது புருவனுடைய இங்கே வரும். இதுக்கு மேற்பட்டு இங்கே போயிடும். உள் வழியாக முதுகுந்தண்டு வழியாக போனால் வாய் வழி அங்கே இருக்கல போயிட்டு இங்கே போயிடும். இங்கே போயிட்டா நீங்கள் விரும்பினால் அதை உடைச்சிட்டு போயிடலாம், இல்லை திருப்பி கொண்டாடலாம். அது யோகத்தில் வன்மையாக செய்யலாம் என்று. இப்போ என்ன சொல்கிறார் இங்கே, நமக்கு எது நோக்கம் என்றால் மோட்சம். நமக்கு கபால மோட்சம் அவசியம் கிடையாது. இப்படி கொண்டு போய் மண்டை உச்சியில் போய் நிறுத்துறீங்கன்னா அங்கேயே தியானிக்கிற போது சிவ தரிசனம் கிடைக்கும்ன்றார் உங்களுக்கு. அதுதான் சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மூலாதாரத்தின் கொண்டு போகிற பொழுது என்ன பலன் என்றால், இயல்பாக இருக்கிற காற்று மூச்சு காற்று உலகியலுக்காக, இடப்பக்கம் வலப்பக்கம் விடுறமே அது உலகியலுக்காக. மூன்றாவது நாடியாக இருக்கிற சுருண நாடி வழியாக போகின்ற காற்று அருளியலுக்காக. பெருமானுடைய அருள் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் சுடரி நாடிதான். ஏன் ஞானசம்பந்தர் பாடுறார், அதாவது செந்தழல் ஓம்பியே அது அந்திவில் அது இல்லை, ஊனில் உயிர்ப்பை உடைக்கு பாட்டில் ஏனை வழி திறந்துன்றார் இல்லையா. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலம்ன்றார். இப்படி வந்தாலும் அது நன்ன புலம்ன்றார், உன்னை ஏமாத்தாதுன்றார். இப்போ இருக்கிற புலலாம் வன்புலம், நம்ம ஏமாத்தோம். மெய்வாய் கண்மூக்கு செவி நம்ம ஏமாத்தோம். ஆனால் இந்த யோகத்தை செய்து நீங்கள் போனீங்கன்னா அது நன்புலம். நன்புலத்து ஏனை வழி திறந்து என்றால், ஒரு ஏனை வழினா இன்னொரு வழி இருக்குது அல்லவா. ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடர் ஆன கெடுப்பான அஞ்சு எழுத்துமேன்னு யோகத்துக்கையே ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக தானே பாடியிருப்பார் அவர், தெரிஞ்சானே பாடுற. அதை தான் அவர் சொல்கிறார். சிவதரிசனம் கிடைக்கும் என்றால் அந்த உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் என்கிறார். அதனால் நிராதாரமாகிய உச்சி அடைந்த பொழுது அடையற்குரிய பொருளாகிய சிவனை காணலாம். அப்பொழுது முன்பெல்லாம் அறக்கருணை உடையவனாய் இருந்த சிவன் அந்நிலை நீங்கி அறக்கருணை உடையவனாய் வளவிய ஒளி உடையவனாய் உண்மையாய் நின்று செம்பு களிம்பு நீக்கி பொன்னாக ஆக்குவது போல பெருமான் உங்களை பொருந்தி இருப்பான் என்றால், உடம்பு இருக்கின்ற வரையில் அவன் காட்டுவது திரோதான மறைப்பு தான். ஆனால் அந்த உடம்பையே யோக நிலைக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, யோக நிலைக்கு மாற்றி அந்த சிவதரிசனத்தை நீங்கள் கண்டால், இந்த உடம்பு இருக்குதல்ல அது மாயாகாரிய உடம்பு அல்ல. சிவதரிசனம் பெறுவதாலே அது சீவகரணம்லாம் சிவகரணமாக மாறிவிடும். செம்பு அந்த குழியினாலே பொன்னாக மாறுவது போல இந்த உடம்பே பொன்னாக மாறுன்றார். முன்னெல்லாம் சொல்வார், நம்ம முதல்ல படிச்சுமே யோகத்தை பற்றி. அங்கே என்ன சொல்கிறார், செம்பு பொன்னாவதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பே பொன்னாக மாறிடும், சிவப்பாக மாறிடுன்றார். என்ன நிறமாக இருந்தாலும் சிவப்பு நிறமாக மாறுன்றார். கருப்பாக வெளுத்த முடி இருக்கு இல்லையா, அது கருக்குன்றார். நல்லா சொல்கிறார். நடக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களே, துள்ளி ஓடலாம்னு. இதெல்லாம் யோகத்தில் உள்ளது தான். இவ்வளோ பலன் சொன்னாலும் கூட நாம் சரி தானே கேட்டுக்கிறோமே தவிர அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொண்ணாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நரைத்து மொழி கருப்பாக அவசியம் கிடையாது. நடை நன்றாக நடந்து போய் வரணும் இல்லையா, அதுவே இருந்தால் நல்லது இல்லையா. யார் தொல்லை நமக்கு அவசியம் இல்லை. நீங்களே நடக்கிறதா உங்களுக்கு வீட்டுக்கு கவலை கிடையாது.
எனக்கு கொஞ்சம் குடும்பம் கையை பிடிமானா தான் கஷ்டம் நமக்கு இல்லையா. நான் பாட்டு போய் வந்தேன், சரி தாத்தா போய் வருது பரவாயில்ல விடு, அது இருந்துட்டு போட்டோம் விட்டுருவாங்க இல்லையா சொல்கிறான். அது யோகத்தினாலே வரதில்லை. எனவே அறக்கருணை எல்லாம் எல்லாம் அந்த மறைப்பு அவனுக்கு இருக்காது. பெருமான் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவுபடுத்துவான். அதான் அற்ற இடம் ஆதாரம் எனப்பட்டவர்களை கடந்த இடம். குற்றமறுத்த என்ன செம்பில் களிம்பு நீங்கியது போல. இதனால் மேற்கூறிய ஆதார யோகத்தை விட நிராதார யோகம் சிறந்தது. ஆதார யோகத்தில் ஜபிக்கிறேன் அதுவே சிறந்தது தான். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆதார யோகம் எல்லாம் உலகியலுக்காக, உடம்பு நன்மைக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான். அதெல்லாம் இறைவனை அது காட்டாது. ஆதார யோகம் இறைவனை காட்டாது. நிராதார யோகம் போனால்தான் உங்களுக்கு இறைவனை காட்டும். அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், வஜ்ரேமல்லார் சொன்னது தான். நிராதாரம் என்றால் திருவருள்னு அர்த்தம். அங்கே நிராதாரம் என்றால் ஆதாரம் அற்றதுன்னு கிடையாது. உயிருக்கு ஏதாவது ஒரு துணை வேண்டும். உடம்பு தானே உனக்கு துணையாக இருந்தது உயிருக்கு. இந்த உடம்பு வேண்டாம் என்று நீங்கள் போகிறீங்க. உடம்பு வேண்டாம் என்று வந்துட்டான்பா என்று பெருமான் உடனே அங்கே வந்துடுறான். வந்து அவன் அருளை தருகிறான். அந்த அருளை ஆதாரம் வைத்துத்தான் நாம் நிராதார யோகம் செய்கிறோம். அப்போ உடம்பை ஆதாரம் வைத்து செய்தால் உலகியல், அருளை ஆதாரம் வைத்து செய்தால் அருளியல், பெருமானை அடையலாம், தரிசனம் கிடைக்கும் என்று இதெல்லாம் லாஜிக்காக சொல்கிற விஷயம்தான் பார்க்கணும். நிறைவாக இருக்கின்ற பாட்டு அதான் எனக்கு முடியும்னு நினைக்கிறேன். சின்ன பாட்டு தான். அவ்வென்ற போதினில் உவ்வென்று எழுத்து ஆலித்தால் உவ்வென்ற முத்தி உருகி கலந்திடும். மவ்வென்றன் உள்ளே வழிபட்ட நந்தியை எவ்வண்ணம் சொல்லுகேன் எந்த இயற்கையே என்றார். ஆ ஊ மா மூணுத்தையும் சொல்லிட்டார். இதுவரையில் ஆ ஊ தான் சொன்னார். இங்கே மகரத்தையும் சேர்த்து சொல்கிறார். அவ் என்ற போதிலே உவ்வெழுத்து ஆலித்தால். அது என்ன நயம்னா, தமிழில் அது இதுன்னு இருக்குது, உதுன்னு இருக்குதான்னா உதுன்னு இப்போ நாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி யாழ்ப்பாணத்துக்கு போனீங்கன்னா உதுன்னு சொல்லுவாங்க. பேசுகிற உது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னடா சொல்கிறான்னு தெரியும், நமக்கு என்னன்னு தெரியாது. உது நான் நம்ம நல்லது கேட்டிருக்கேன். இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா உதுக்கான், உதுக்கான் தோழி, உதுக்கான் என்று வரும். அந்த உது என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது என்றால் தொலைவில் இருக்கிறது, இது என்றால் கிட்ட இருக்கிறது, ரெண்டுக்கு இடையில் இருந்தால் உதுன்றாங்க. அல்ல, தெரியாமல் சொல்கிறது. அதுன்னா சேய்மை தான், இதுன்னா அண்மை தான். அதில் ஒன்றும் கிடையாது, இடைக்கெல்லாம் கிடையாது. உது என்றால் மேலேன்னு அர்த்தம். ஊ என்ற வார்த்தைக்கு மேலேன்னு அர்த்தம். அதான் உம்பர், உம்பர்ன்னு சொல்கிறோம். ஊடையும் உப்பக்கம்ன்றார் பாருங்க, ஊப்பக்கம் மேலே அடிச்சிருந்தார். இந்தியில் ஊப்பர்னுவாங்க, உம்பருக்கு ஊப்பர் மேலேன்னுவாங்க இல்லையா. எனவே ஊ என்ற வார்த்தை மேலே குறிக்கும். உது என்றால் மேலே அர்த்தம் இங்கே சொல்கிறார். அது என்று சொன்னால் சுட்டப்படுகின்ற பெருமான். அது என்று தத் என்று சுட்டப்படுகின்ற பெருமான் உது என்று சொன்னால் அறிந்து கொண்டால், அந்த உவி என்ற எழுத்தை சொன்னால் உங்களை ஆலித்தால் என்றால் ஒலித்தால் அர்த்தம். அங்கே இருக்கிறானா இங்கே இருக்கிறானா எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல எங்கே இருக்கிறான் என்றால் அது அல்ல உது என்று மேலே இருக்கிற பெருமான் என்று உணர்ந்தால், உவ்வெழுத்து சொன்னால் முத்தி உருகி கலந்திடும். முத்தி உடைய உங்களுக்கு வந்துடுன்ற. பெருமான் இருக்கின்ற இடமும் தெரியாமல் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமேன்னு பாடினார் இல்லையா. எங்கடா இருக்கிறான் பெருமான் என்றால் உம்பர் மேலே இருக்கிறான் என்றால் எல்லாவற்றுக்கும் கடந்து தானே இருக்கிறான். அந்த கடந்திருக்கிற பொருள் என்று நீங்கள் எப்படி உணர்கிறீர்களோ, அந்த ஊ என்ற வார்த்தையினாலே அவனை எப்படி சொல்லுகிறீர்களோ, அது என்று சொல்கிறது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அது என்றால் தொலைவில், எனவே அகப்படுமோ அகப்படாதோ என்று எண்ணம் வந்துடுது. உது என்று சொன்னால் மேலே இருக்கிறான், நமக்கு அகப்படுவான்னு அறிந்து கொண்டாய் அல்லவா, உனக்கு அங்கே தானே இருக்கிறான் பெருமான், உடனே வருவான்னு தான் உது என்ற வார்த்தையை வைத்திருக்கிறாங்க. அது இப்போ காலப்போக்கில் அதை விட்டுவிட்டோம். நாம் அந்த சொல்ல தமிழில் விட்டுட்டோம், அவன் யாழ்ப்பாணத்தில் வச்சுட்டு இருக்காங்க. உவ்வென்ற முதல் உருகி கலந்து விடுறாங்க. அப்பா அதுக்கு எழுதியிருக்காங்க, பெருகி கலத்தல் வேறு உருகி கலத்தல் வேறுன்றாங்க. பெருமானை எப்பொழுது நீங்கள் மேலே இருக்கிறார் என்று உணர்ந்தீர்களோ உங்களுக்கு அன்பு பெருகும். எப்படி என்றால் மனம் உருகும். மனம் உருகினால்தான் பெருமானை அடைய முடியும். 6ஆம் திருமுறைக்கு உரை எழுதுகிற அப்பா அதை எழுதுறாங்க. ஆட்டுவித்தால் யாரொரு ஆடாதாரே என்ற பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குற பொழுது, ஆட்டுவித்தால் யாரொரு ஆடாதாரே அது படைத்தல் காத்தல். ஆட்டுவித்தாலும் ஆட்டுறான், படைக்கிறான், காக்கிறான். எனவே படைத்தல் காத்தல். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யாரும் அடங்காதாரே என்பது ஒடுக்கம், அழித்தல். அடக்குவித்தால் யாரும் அடங்காத. ஓட்டு வித்தால்னா ஓடு, இங்கே கிட்ட வராது ஓடுன்றார் இல்லையா. ஓட்டு வித்தால் என்றால் அது மறைத்தல், திரோதானம், மறைத்தல்.
இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் முடிஞ்சு போய். ஆட்டுவித்தால் யாரோ ஆடாதாரு, அடக்குவித்தால் யாரோ அடங்காதாரு, ஓட்டுவித்தால் யாரோ ஓடாதாருன்னு சொன்னார். அப்போது மறைப்பாச்சு. இனிமேற்பட்டு இதெல்லாம் எண்ணிய பின்னால் உருகுவித்தால் யார் ஒரு உருகாதாரே என்று எடுக்கிறார். உருகுவித்தால் யார் என்றால் மனத்தை உருகச் செய்கிறான் பெருமான். திரோதானம் செய்து மறைப்பை தந்த பின்னால் பக்குவம் வந்துடுது நமக்கு. ஏன்னா இதெல்லாம் வேண்டாம்ப்பா, பழக பழக பாலும் புளிக்குன்றோம். எப்படின்னா, காஞ்சிபுரத்தில் எனக்கு சின்ன பொழுதாக இருக்கிற பொழுது பூச்சிக்கடி ஏதோ கடிச்சிட்டு, ஏதோ பூச்சி வயிற்று வலியில் வச்சு விட்டு 2 நாள் நல்லா ஊறி 3 நாள் ஊறி வயிற்று வலினா பயங்கரமான வயிற்று வலி. அப்பா அங்கே சிற்றவி டாக்டர், சித்தா டாக்டர் அங்கே இருந்தார். சிற்றவி டாக்டர் இங்கே கச்சேஸ்வரி எதிரில் அங்கே தான் இருந்தார். அங்கே தான் நாங்கள் போகிறது. பார்த்துட்டு அவங்க நான் போய் உட்காந்து எனக்கே வயிற்று வலி தாங்க அப்படியே வலிச்சுட்டு. இப்போ அவனுக்கு நல்ல வயிற்று வலி, அதான் சொல்லாமல் உட்காந்துக்கிறான்றாங்க அப்பா. துடிப்பேன் தூக்கி போட்டு துடிப்பேன். அங்கே டாக்டர் பண்ண எப்படி சொல்ல சொல்லாமல் உட்காந்துருந்தேன். பார்த்துட்டு என்னப்பா வான்னு பார்த்துட்டு நாளையில் பிடிச்சி பார்த்துட்டு, நல்ல உனக்கு நல்ல பத்தின்னு தான் தரேன், இந்த மருந்தை சாப்பிட்டு பால் சோறு சாப்பிடு. பால் சோறு நீ பாலடா இழந்தாலும் தெரியும், பாலடாவின் இல்லையா நீ, எனவே பால் சோறு சாப்பிடுனேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. பரவாயில்லப்பா, பத்தியனாலும் பால் சோறு தானே சார். 2 நாள் கூட சாப்பிடல நான் பால் சோறு. வெறுக்க ஆரம்பிச்சு. ஐயோ எனக்கு வேணாம் பால் சோறு, எனக்கு காரமாக போட்டு குழம்பு ஊத்துன்றேன் என்றா. பத்தியம்தான் வேற சோறே இல்லாமல் பால் சோறு. ஒரு நாள் ஃபுல்லாக பால் சோறு, மறுநாள் பால் சோறு வச்சா வேணாம் போய் செனால் அவனுக்கு போன எங்கே வச்சானே ஓடிச்சு. அந்த மாதிரி பழக பழக பாலும் புளிக்கணும். எனக்கு அந்த காலத்தையே அந்த அர்த்தம் முடிஞ்சு போய் இல்லையா, பால் தானே. ஆனால் பழகிட்டால் பாலும் புளிக்கும்னா பழகுப்பார்ன்ற பெருமான் பழக வைக்கிறான். ஓட்டு வைக்கிறான், ஆட்டு வைக்கிறான், எல்லாம் பண்ணிட்டு பக்குவம் வந்த உடனே உருகுவிக்கிறான். உருகுதல் என்பது மனம் உருக வேண்டும். உருகுவித்தால் யார் ஒருவர் உருகாதாரேன்ன. அப்புறம் தான் பாட்டு வித்தால் யார் ஒரு பாடாதாரேன்ன. மனம் தான் அவர் மொழி, பாட்டுக்கு மொழி இல்ல. அப்புறம் பணிவித்தால் யார் ஒன்று பணியாதாரே என்று மனம் மொழி மெய் என்று அங்கே தான் சொல்கிறேன். உருகுவித்தல் மனம், உருகுவது மனம், பாடுவது மொழி, வணங்குவது தலையல்லவா. எனவே மனமொழி மெய்களால் வணங்கினால் அப்புறம் காட்டுவித்தால் என்று பாடுறார். அதனால் இங்கே பக்குவத்தின் காரணமாக முத்தி உருகி கலந்திடும் என்றால் பெருகி கலப்பது பின்னாலே உருகி மனம் உருகி கலக்கிறோம் என்று ஞானசம்பந்த பெருமான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறார். அதாவது நல்ல அதை அப்புறம் பாடுறார் அந்த பாட்டை, சாத்திரத்துலேயும் அது வரும். உருகி நின்றான் நினைவு வரல எனக்கு. அந்த உருகத்தை பற்றி சொல்ல, மனம் உருகினால் உடனே வருகிறான் என்று ஒரு பாட்டில் ஞானசமுத்திர பாரு. உங்களுக்கு மனம் பெருமான் வரலன்னு நினைக்கிறீங்களே, உருகினால் உங்களிடத்திலே வந்து கலப்பான் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுபோல் இங்கே உருகி கலக்கின்றான்றார். உருகி கலந்தால் மவ்வென்று என்னுள்ளே வழிபட்ட நந்தி, ஓம் என்று ஆ ஊ மா என்று ஓங்கார், ஓங்காரப் பொருளாக நான் நந்தியாக இருக்கின்ற பெருமானை, அந்த நந்தி என்றால் ஆனந்தின்னு அர்த்தம். ஆனந்தமாக இருக்கின்ற பெருமானை நான் வழிபடுகின்ற பொழுது என்னுள்ளே ஒரு இன்பம் தோன்றுகின்றது. அந்த இன்பத்தை நான் எப்படி சொல்லுகிறேன், எவ்வண்ணம் சொல்லுகிறேன், எந்த இயற்கையே என்று சொல்லி பொன்வண்ணத்தந்தாதியில் முதல் பாட்டு சேரமான் பெருமான் நாயனார் ரொம்ப அழகாக பாடுறார். தெரிஞ்ச பாட்டு தான். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனினார், புரிந்திலங்கும் மின்வண்ணம் இவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை எல்லாம் சொன்னார். கடைசிக்கு முடிக்கிற பொழுது தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு என்றார். அவர் எப்படி பாடுறாரு பாருங்க. பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டார். சார் பொன்வண்ணமாக இருக்கிறான், மின்வண்ணமாக இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். தன்னை கண்ட என்றால் அவனை, தன்னனா அவனை அர்த்தம். பெருமானை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம், என்ன பாருங்க, என்ன பார்த்து அப்படிதான் இருக்கிறான் ஈசன் என்றால் சிவன் ஒரு சாரூபம் பெற்று அதே நிலை நான் சிவனாகவே நான் இருக்கிறேன். தன்னை கண்ட என் வண்ணம் எல்லாம் முழுக்க முழுக்க பேரின்பமாக நான் இருக்கின்றேன். என்னை கண்ட வண்ணம் இருக்குது அல்லவா, அதுதான் ஈசனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அதுதான் இங்கே எவ்வண்ணம் சொல்லுகிறேன் என்றால் அந்த இன்பத்தை நான் எப்படி சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியாது. அந்த ஓங்காரத்தினாலே பெறுகின்ற பொருள் அது பேரின்ப பொருள் அல்லவா என்று எடுக்கிறார். அந்த இன்பம் அத்தகையதாக இருந்தது. எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது வேறு அருணகிரியார் பாடுற கந்தர் அனுபூதி நமக்கு தெரியும். அதனால் முதலடி மேற்கூறிய பிராணாயாம முறையை அனுமதித்தது. பாட்டில் அவ்வென்ற போதினில் உவ்வெழுத்தால் வருது இல்லையா, ஆ ஊன்னு சொன்னாங்க இல்லையா, அது உது
என்று சொன்னது முதலடியில் வந்து பிராணாயாம முறை. மேல் எடுத்து கூறாத மகாரத்தை முடிக்கிற போது மகாரத்தை முடிக்கணும். எனவே மகாரத்தை இதனுள் எடுத்து கூறினார். உகரச் சுட்டால் சுட்டப்பட்ட முத்தி நந்தி என்பதை விளக்க. என்பது உகரச் சுட்டினா எது என்றால் பெருமானை சொல்கிறோம். அது என்றும் இது என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனா உது என்று சொல்றதுனால நந்தியை சொல்கிறோம், பெருமானை சொல்கிறோம். உகரச் சுட்டால் முத்தி நந்தி என்பதை விளக்க. பெருகி கலக்கும் என்னாது உருகி கலக்கும் என்றார். உகாரத்தை அறிந்தவுடனே மனம் உருகுகிறதல்லவா, எனவே உருகி நாம் பெருமானை அடைகிறோம் என்று சொல்றார். இயற்கை அவனுக்கு இயற்கை அல்லவா, எந்த இயற்கை என்ன என்றால் இன்பம் தானே. அது நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம அடிக்கடி சொல்கிறோம். உலகப் பொருள்கள் எதுவுமே இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. பொருள்களில் இன்பமோ துன்பமோ கிடையாது. காஃபி கொடுக்குறாங்கன்னா அது என்ன, எனக்கு தான் இன்பம் காஃபி, எல்லாருக்கும் இன்பமா? அது பொருளில் எந்த இன்பமும் கிடையாது, துன்பம் கிடையாது. நம்முடைய கருதுகோள் தான், நம்முடைய அசம்ஷன் தான். இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை என்று விருப்பதோ விருப்பமடைவதோ நமக்கு தான், பொருளில் கிடையாது. இதுக்கு மாறாக பொருளே இன்பமாக இருப்பது பெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. பொருளே இன்பம், அவனுக்கு துன்பம் கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு ஏன் சொல்றாருன்னா அடைந்துட்டு அவனை அடைகிறோம். இங்கே அப்படி கிடையாது, இன்பம்தான், ஆனால் துன்பமும் இருக்குது. நாமே சொல்லிக்கிறோம், இன்னும் நல்லா சிரிச்சிட்டேன்டா, நாளைக்கு அழுகணும்னு தெரில, நாமே சொல்லிக்கிறோம். நாமே சொல்லிக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு போல சிரிச்சிட்டேன்றோம். அப்போ சிரிச்சா அடுத்து அழுகை வரும்னு தெரியுது இல்லையா. அது அங்கே கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் இன்பமானது, வரம்பில் இன்பம் உடைய பொருளாக இருக்கிறார். அந்த மாதிரி பொருள் உலகத்தில் பார்க்க முடியாது, இன்பமாகவோ துன்பமாகவோ பார்க்க முடியாது. நாம் தான் அதை இன்பம் என்றும் துன்பம் என்றும் என்றோம். பொருள் தான். அது ஏன்னு சொல்கிறேன்னா, பாட்டெல்லாம் சித்தியாரெல்லாம் பாடியிருக்காங்க. இப்போ இது குளிர்காலம், குளிர்காலத்தில் இப்போ வந்து ஹீட்டர் வேண்டியதாக இருக்குது, இல்லை போர்வை வேண்டியதாக இருக்குது, சூடாக கனல் வேண்டியதாக இருக்குது. நமக்கு நெருப்பு சுடும் தானே. இது சம்மரில் உட்காந்து முடியுமா? குளிர்காயத்துக்காக சம்மரில் எங்கேயாவது நெருப்பு கொளுத்துறோமா? நம்ம சம்மரில் நெருப்பு வேணால் ஏசி போட்டுக்கிறோம். அப்போ வெளியில் நெருப்பு என்றால் ஏசி போட்டுக்கிறோம், வெளியில் குளிர் என்றால் நம்ம நெருப்பு உண்டாக்கிறோம். அப்போ நெருப்போ குளிரோ அது அது அப்படியே தான் இருக்குது. இடமாற்றத்தின் காரணமாக, பருவத்தின் காரணமாக நமக்கு நோய் செய்வதோ இன்பம் செய்வதோ ரெண்டும் தான் செய்யுது. குளிரும் நோய் செய்யலாம், சூடாக இருந்தாலும் நெருப்பு நோய் செய்யலாம். அதுவே இரண்டு நமக்கு உதவலாம். குளிர்காலத்தில் நெருப்பு உதவுகிறது, வெயிற்காலத்திலே குளிர் உதவுகிறது அல்லவா என்றார். பொருள்களிலே இன்பம் துன்பம் என்பது கிடையாது. கால மாற்றத்தினாலும் நமக்கு என்ற வசதியினாலும் தான் அது இன்பமாகவும் துன்பமாக இருக்கிறது. இதுக்கு மாறாக இருப்பது பெருமான், எப்பொழுதும் யாருக்கும் இன்பமாக இருக்கிறான்றது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மற்ற இடத்துல சொல்லியிருக்கிறேன். மலேசியாவில் பேசிட்டு வந்தபொழுது, ஒரு மாநாட்டில் பேசி இறங்குற பொழுது ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டார், நல்ல கேள்வி கேட்டார். ஐயா, பேரின்பம் அடையலாம் பேரின்பம் அடையலாம்னு சொல்கிறீங்க, பெருமான் அடைந்தால் உயிர்களெல்லாம் பேரின்பத்தை அடைகின்றன. அந்த உயிர்கள் அடைகின்ற பேரின்பம் எல்லாம் ஒரே வகையான பேரின்பமா, ஏற்றத்தாழ்வு உண்டான்னு கேட்டான். அவன் ஏன் கேட்டான்னா, இப்போ நமக்கு ஏற்றத்தாழ்வு இல்லையா, உங்களுடைய இன்பம் எனக்கு இன்பம் கிடையாது, என்னுடைய இன்பம் உங்களுக்கு இன்பம் கிடையாது. ஒருவருக்கு இருக்கிற துன்பமாக கூட போயிடும். ஏன்னா உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு இருக்க இன்பம் ஒருவருக்கு கிடையாது. எதுபோல என்றால் நரிக்கு கொண்டாட்டம், நண்டுக்கு திண்டாட்டம். நாங்கள் இல்லையா, ஒன்று தான். நரி நண்டை பிடிச்சிக்கிச்சு, நரிக்கு கொண்டாட்டமாக இருக்குது, நண்டுக்கு திண்டாட்டம். அதுபோல் ஒன்று இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் என்று இங்கே தான், அங்கே அது கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். இங்கே வந்து பொருள் மாறுகிறது, பொருள் மாற்றத்தினால இன்ப துன்பம் மாறி மாறி நமக்கு வரலாம். அங்கே பொருள் ஒன்று தான், பெருமான் ஒருவன் தான் இருக்கான், வேறு யாரும் கிடையாது. வேறு தேடி பார்த்தா கூட வேற ஆள் கிடையாது. அந்த ஒரு பொருள் எப்படி இருக்கிறது என்றால் இன்பப் பொருளாக இருக்குது. இன்பப் பொருளாக இருப்பதாலே அந்த இன்பப் பொருளை சார்கின்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் சமமான இன்பம் தான், சமமான பேரின்பம் தான், ஏற்றத்தாழ்வு கிடையாது. நமக்கு ஏன் ஏற்றத்தாழ்வு என்றால் நாம் வினை காரணமாக அனுபவிப்போம். வினை காரணமாக இன்பமோ துன்பமோ நமக்கு வருவதாலே உங்களுடைய வினை நல்ல வினையாக இருக்கலாம், என்னுடைய வினை தீவினையாக இருக்கலாம். எனவே எனக்கு பாவம் வரலாம், உங்களுக்கு புண்ணியம் வரலாம். வினை காரணமாக அனுபவித்தால் இன்ப துன்பம். ஆனால் பெருமான் வினை அல்ல, தவத்தின் காரணமாக அவன் அடைகின்றோம். அங்கே ஒரே பொருள் தான், ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே சமநிலையிலே பக்குவம் பெற்றிருக்கிறது. எனவே பேரின்பம் என்பது ஒன்றுதான் என்றால் வரம்பில் இன்பம்னு சொன்னால் அதோடு அடையாமல் அங்கே ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்க, சின்ன ஆள் வருஷம் கேட்குறாங்களே கேள்வி. இதுக்கெல்லாம் கூட நம்ம ஆட்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதுதான் எவ்வண்ணம் ஒருவருக்கு இசைப்பது என்றால் சொல்ல முடியாத இன்பம் அது. அதாவது மன்மதக்கலைன்னு சொல்ற பொழுது சொல்லி தெரிவதில்லை, மன்மதக்கலைன்னு சொல்வான்.
சொல்லிட்டு அடுத்த வரி சொல்ல தெரிவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். சொல்லி தெரிவதில்லை தான், ஆனால் அதை சொல்ல தெரிவதில்லை. எப்படி சொல்ல முடியும்? மன்மத கலை எப்படி சொல்ல முடியும்? அவரவர்கள் அனுபவிக்க முடியும், எப்படி அனுபவிக்கும்? அதுபோல இன்பம், இந்த இன்பம் மூலம் தான் அந்த இன்பம் என்று பெருமானையினுடைய இன்பத்தை சொல்ல முடியாது என்றுதான் முடிக்கிறார். எவ்வண்ணம் சொல்லுகேன் எந்த இயற்கையே என்று. இயற்கை என்பது அவனுக்கு இயல்பாய் உள்ள இன்பத்தையேயாம், அவனுக்குள்ள இயல்பு அவன்தான். இதன் பின் அல்லது என்று பயனை அறிவித்துக் கொள்க. இதனால் மேற்கூறிய பிரணம யோக சபம் வீட்டின்பத்தை தருதல் கூறப்பட்டது. யோகத்தினாலே இன்பத்தை அடையலாம், வீட்டின்பம் அடையலாம் என்பதை பிரணவ யோகம் என்று சொன்னால் பிராசாத யோகம் அல்லது நாம் சொன்ன நிராதார யோகம். நிராதார யோகத்தினாலே வீட்டின்பத்தை பெறலாம் என்று அங்கே யோகத்தை சொன்னது போல, மூன்றாம் தந்திரத்தில் கலைநிலை சொன்னது போல, அதை நினைவுபடுத்துவது போல இங்கே பிரணவ யோகம் வீட்டின்பத்தை தரும் என்று சொல்லி முடிக்கிறார். அது 40 மந்திரம் முடியுது. இனி அடுத்து நாம் இனி கொடுத்துருக்குறேன், அது அடுத்த வகுப்பு தான். நம்ம அதில் அடுத்த வருடம் தான், அடுத்த வருடம் நாம் ஆமாம் ஆமாம் வரம்பில் அதே தான் வரம்பில் தான் பெருமான் வரம்பில் உடனே அதுதான் கொடுக்குறேன்.